வணக்கம் சார். என்ன மேன், கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க? சார், சல்யூட்டரி மேன். குட். சிட் டவுன். தேங்க் யூ சார். அதோ கருப்பு போர்டு இருக்க, அதுல இருக்கிற எழுத்தப்படி. இங்கே உட்கார்ந்து படி. சார், ஐ எம் a BCom graduate சார். பரவாயில்ல, போர்ட படி. சார், I know all languages. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. முதல்ல போர்ட படி மேன். எந்த லைன் படிக்கணும்? இரண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து. க. ச. என்னது? மா. போ. சார், இது ஒரு சின்ன விஷயம். இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க? மேன், முதல்ல இந்த வெளிய அனுப்பு. ப்ளீஸ் சார், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார். கம் ஆன் மேன். சார், நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன். சார், ப்ளீஸ் கெட் அவுட் மேன். வாவாலே. வாவாலே. என்னடா இது? மூத்த மேட்ச் இப்படி பண்ணிட்டீங்களா? ஓர்கமேவாவரந்தே சித்தாரக்ஷத்ரம் பவதி சித்தம் வாரே தத்தம்மா ஜதஸ்தமே தத்தமஸ்தி ராஜாதி ராஜாய பிரதக்ஷதாரிணே நமோ வயம் மை சமவனாய கும்மே சமேகா மாங்கா மகாமாய மத்யம் ஆமேஸ்வரோ வை சவனோததாதோ குபேராய வை சமனாய போடுங்க போடுங்க. இத பாருங்கண்ணே, கரெக்டா 12:30 மணிக்கு அலாரம் வச்சிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலதான் நல்ல நேரமே ஆரம்பாது. அதுக்குள்ள பையங்கையே அவசரப்பட்டு போறான். நீதான் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுத்து அனுசரிச்சுக்கணும். என்ன, நான் சொல்றது உனக்கு புரியுதா? அதானே புடி. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டியதில்லை. இந்தாகண்ணே பா. இத பாருங்கண்ணே, அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கெல்லாம் என்ற வேற என் மடியில வந்து ஒண்ணு கிடைக்கணுமாக்கு. இது என்ற வையங்கிட்டையும் சொல்லு. கண்ணாடியில உன் உருவத்தை பார். முக்காவாசிக்கு நீ தானே தெரியுற. உன் நெஞ்சில கை வச்சு மனசாட்சியோட சொல்லு. உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயாவது பொருத்தம் இருக்கா? என் முகத்தை பார், மன்மத மாதிரி இல்ல. கண்ணாடி ஒரு டிஃபெக்ட் நினைக்காத. என் பர்சனாலிட்டிக்கு அதான் பிளஸ் பாயிண்ட். மத்தபடி அப்பளுக்கு இல்லாத முகண்டி. ஆனா உன்னை பாத்தியா? உன் கழுத்து, கை, இடுப்பு எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பயிர் அழிஞ்சிருச்சு, இல்ல அழிக்கப்பட்டு விட்டது. இதுல சொன்னா நம்ப மாட்டேன், இருந்தாலும் சொல்றேன். ஒரு கல்யாணம் நடந்தா பொம்பளைக்கு மட்டும்தாண்டி அது முதல் ராத்திரியா இருக்கும். ஆனா 190% ஆம்பளைகளுக்கு நிச்சயமா அது முதல் ராத்திரியா இருக்காது. இவ்வளவு பெரிய தலைமையில சத்தியமா சொல்றேன், எனக்கு இன்னைக்கு தாண்டி முதல் ராத்திரி. ஒரு தடவை நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பே டூர் போயிருந்தோம். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே வாடா ரெட் லைட் ஏரியாக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்ன தெரியுமா? டே கல்யாணம் பண்ணும்போது பொண்டாட்டி எப்படி நம்ம கிட்ட கற்போட வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் பொண்டாட்டி கிட்ட கற்போட போகணும்னு சொல்லி தத்துவம் பேசுறேன். அப்படி எல்லாம் தேக்கி வச்சிருந்து இன்னைக்கு
இதுல ஆட்டின் வேற. ஏண்டி உன் நெஞ்சில கொஞ்சமாவது ஈவிரக்கம் இருக்கா? பைத்தியக்கார மாதிரி நான் லோன்னு புலம்பிட்டு இருக்கிறேன், சமாதானப்படுத்தி ஒரு வார்த்தை பேசுறியா நீ? இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா முதல் ராத்திரில புருஷங்கார இந்த மாதிரி கத்துனான்னா இந்நேரம் கூ கூன்னு கூவி எழமாட்டா. பேசுறி உண்மையா நீ திக்குவையா? நீ பேச மாட்டே. நான் இன்னைக்கு பூரா புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். மாமா. அடடா சொல்லு. 18 வருஷம் என்ன பெத்து வளர்த்தன அப்பா அம்மா எப்படா இந்த மூதேவி வீட்டை விட்டு வெளியில போகன்னு திட்டினா நான் இல்ல எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது மாமா. ஆனா அந்த மாதிரி ஒரு கண்ட எனக்கு வராம என்ன காப்பாத்தி பொண்டாட்டிங்கிற கௌரவத்தை கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன திட்டினாலும் நான் தாங்கிக்குவேன் மாமா. உன்னை கண்டத்துல இருந்து காப்பாத்தி என்னடி பண்றது? நான் இப்ப பெரிய மீள முடியாத கண்டத்துல சிக்கிட்டேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ண தெரியுமா? ஏ மாமா, நீங்க தோல்ல போடுற துண்டு மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியா நான் இல்லாம இருக்கலாம். ஆனா கால்ல மாட்டுற செருப்பு மாதிரி ஒரு உபயோகமான வேலைக்காரிய கூடவா நான் இருக்க மாட்டேன். என்னது துண்டு செருப்புன்ட்டு? எனக்கு ரெண்டும் தாண்டி வேணும். பொண்டாட்டின்னா அழகாவும் இருக்கணும், உபயோகமாவும் இருக்கணும். அழகுன்னா நான் என்ன பெரிய ஸ்ரீதேவி இல்ல ஜெயபிரதா வேணும்னா கேட்டேன். ஏதோ ஒரு ஊர்வசி இல்ல ஒரு இளவரசி இல்ல அட்லீஸ்ட் ஒரு சுலோச்சனா. போயும் ஒரு பிந்து கோஷம் எனக்கு மாட்டினா நான் என்னடி பண்ண முடியும்? ஏ மாமா, பிந்து கோஷம் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அதுக்கு நீ உசிலமணியை கட்டி இருக்கணும், இல்லனா பக்கோடா காதரை கட்டி இருக்கணும். நான் தான் கிடைச்சனா? அது என் அதிர்ஷ்டம் நினைச்சேன். அதிர்ஷ்டமா? அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். அர்த்த ராத்திரி ஆயிருச்சு, என் முதல் ராத்திரி இன்னும் பேச்சிலேயே போயிட்டு இருக்கேன்னு எரிஞ்சிட்டு இருக்கிறேன். கிண்டலா போடி. பார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானா மனசு மாறி கூப்பிடுற வரைக்கும் இந்த கட்டில் பக்கமே வரக்கூடாது. நீ அங்கதான், நான் இங்கதான். தனியா ஒருத்தனாலும் பரவாயில்ல. ஏண்டி மணி 12:30 போது இன்னும் உள்ள லைட்ட போட்டுக்கிட்டு என்னத்த பேசிக்கிட்டு இருக்காங்க? உள்ளார லைட் எரியறதெல்லாம் சரி, ஆனா பேசிக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறது நானும் நீங்களும் எனத்த கண்டோம். பேசாம பாடுங்க. ஏண்டி தூங்கிட்டியா? இல்ல மாமா. ஏ கால முக்கணுமா? ரொம்ப அஸ்தி ஆயிட்டம் பாரு. பேசாம படுறி. எழுந்துடுறி. மணி 6 ஆச்சு. மருமக அன்னை வரைக்கும் தூங்குறான்னா அர்த்தம் இருக்கு. உனக்கு என்னடி? ராத்திரி எங்க போச்சாம இந்த அறிவு? பாக்கி பவாலே பவாலே கண்ணே பவாலே. மாமா, ராத்திரி பூரா நீங்க தூங்கவே இல்லையா? ஏய் நில்றி. என்ன மாமா இது? நான் எதை செஞ்சாலும் அதுல அர்த்தம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓபன் தி டோர், then only you know. கண்ணே தலை கலைஞ்சிருக்குது, பொட்டு அழிஞ்சிருக்குது. சாத்தி என்னங்க மருமக தலை கலைஞ்சிருக்குது, பொட்டு அழிஞ்சிருக்குது, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்குதுங்க. இப்ப புரியுதா? திஸ் இஸ் பிகா. வாங்க வாங்க உள்ள என்ன காலங்காத்தால கூட கடையில பழமா இருக்குது? மாம்பழ சீசன் பாருங்க. மாப்பிளைக்கு பிடிக்குமோ என்னமோன்னு சேலத்துல இருந்து வரவழைச்சேன். சரி வாசல்ல நீ பேசட்டே, என்ன உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு தடவை வரங்க. மாப்பிள்ளை கிட்ட ஒரு சின்ன ஜோலியா வந்தேன். டா கூப்பிடுறேன் இருங்க. ஏ கோபாலே, உன்ற மாமனார் உங்ககிட்ட ஏதோ சோலியா வந்திருக்காராமா, வந்து பாரு வா. ஏமா, நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன், யாராவது 4 பேர் இருக்கும்போது ஸ்டைலா மதன்னு கூப்பிடுன்னு. நீ பாட்டா பொறிகள்ல வைக்கிற மாதிரி கோவாலுக்கு வாழ்னு கத்துன என்ன அர்த்தம்? ஏண்டா நான் உனக்கு வச்ச பேர் கோபாலு தானோ? நீ பாட்டுக்கு என்னத்தையே மாத்தி வச்சினா என்ற வாயில் நுழைய வேண்டாமா? சரி போ. போற தள்ளம் தோக்கோ. வணக்கங்க. என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஷேவிங் பண்ணிட்டு வாங்க. இல்ல டைம் இல்ல, சீக்கிரம் விஷயத்தை சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நான் காத்துட்டு இருக்கேன், நீங்க போங்க. நீ யாரியா? நிஜமா நம்ம வீட்டுல வேலை பாக்குறாரு. சந்தேகப்படுற மாதிரியே நிக்கிறியே. ஏங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. வர்ற வழியில அந்த டீ கடை காலி பண்ண சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருந்தாரு. நீங்க சொன்னீங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் பேசாம போயிட்டாங்க. வெளியில அவ்வளவு மரியாதை உங்களுக்கு.
இங்க என்னடான்னா இந்த சின்ன வயசு ஆளுகிட்ட போய் நீங்க இப்படி கும்பிட்டுட்டு நிக்கிறீங்க. அந்த ஆளு கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லாம மரியாதை இல்லாம விரைச்சுக்கிட்டு போறாப்புல. புரியாம பேசாதடா. பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்ல, மாப்பிளைக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டாமா? இருக்கட்டுமே, அதுக்காக என்ன வேணாலும் எப்படி வேணும். நீ முதல்ல கார்ல போய் உட்கார். போ போ போ. ஏண்டி ஒப்பா காலங்காத்தால வந்திருக்காரு, என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமாமாவா? எனக்கு தெரியாது மாமா. காலையில எந்திரிச்சா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. என்ன நமக்கு உத்தியோகம் இல்லைன்னு சம்பந்தி அம்மா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜர் நமக்கு ஃப்ரெண்டுங்க. உங்களை பத்தி சொன்ன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு போலான்னு வந்தாங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல என்ன இங்க வா அங்க வான்னு தொல்லைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன்னு சொல்றீங்க. ஓகே, எவ்வளவு சம்பளம்? எல்லாம் பிடிச்சிட்டு போக ஒரு 1500 ரூபா கிடைக்குங்க மாப்பிள. 1500 ரொம்ப குறைச்சலாச்சே. சீக்கிரமா இன்கிரிமெண்ட் ஏதாவது போட சொல்லுங்க. வரட்டுங்களா? டேய் டேய், காபி குடிச்சிட்டு போ சொல்லு. என்னங்க என்னங்க மாப்பிள? காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் வரும்போது எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாரு. பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வரேன். அட நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்க, போங்க. ஏமா வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டம்ளர் காஃபி கொடுக்க கூடாதா? வயசாயிருச்ச வழியே மரியாதைகளை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது.